ரவுண்ட் ஒன்ல அடுத்த மேட்ச் ஐ திங்க் இதான் லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஒன்ல பிஆர்எம் வெர்சஸ் கூத்தப்பர். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பிஆர்எம். 5 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் கோபி, ஃபர்ஸ்ட் ஓவர் படி ஸ்டார்ட் பண்ண பென் ஸ்டோக்ஸ் மனோஜ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் வந்த பேஸ் அப்படியே யூஸ் பண்ணி சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குணா. செகண்ட் பால் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வெல் வித் இன் த லைன் டாட் பால். செகண்ட் பால் வேரியேஷனுக்கு போனாங்க, சரியான வேரியேஷன், ஃபிங்கர் நல்லா துருவாரு. அடுத்த பால் சேம் டெலிவரி, பட் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வந்தாங்க, பேட்டில் ஆட்டாங்க. லாங் ஆனில் ரைனா சிங்கிள். 2 more remaining. கேப்ல பேர் இருக்கு. இங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இப்போ ஒட்டி தான் வச்சுருந்தாங்க. 1 more remaining. டிரைவ்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு இழுக்க பார்த்தாரு, டாட் பால். எக்கனாமிக்கல் ஓவர் எண்டுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3, நோ விக்கெட் இது வரைக்கும் கூத்தாப்பர். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் ரெய்னா கௌதம். ஃபர்ஸ்ட் பால் லேட் ஆன் தி ஆன் சைட், விக்கி அங்க ஃபீல்டர். செகண்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு போக பார்க்கல, ஷாட்டில் ஃபீல்டர் இல்லைங்க, பவுலர் விரட்ட விடுறாங்க. சேஞ்ச் இன் ஃபீல்ட், ஷாட் மிட் விக்கெட்டில் ஒருத்தர் போட்டு வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஆடி இருக்காரு, ஃப்ரண்ட் போட்டுக்கு போய் குணா ஸ்ட்ரைக்கில் வெல் பிளேடுங்க, செம்ம டைமிங். பாடம் என்ன கொண்டாந்தாலும் க்ளோஸாக வந்திருக்கு, ஆனால் 2 நோட். லாஸ்ட் 2 more. லேட்டாக படிச்சு பட் சேஃபாக விழுந்துச்சு. ஐயோ உள்ள எங்கேருந்து வந்து பூந்து அடிச்சாருன்னு தெரியல. 1 more remaining ஓவரில் சுவிட்ச் திரும்பினாரு. ஸ்னேக் த்ரூ பேட் கேப்னு சொல்லுவாங்கல்ல, காலுக்குள்ள பூந்து வருது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கூத்தாப்பர். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் பாலா இருக்காங்க. அடுத்த ஓவர் மனோஜ் போட வந்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் மனோஜுக்கான செகண்ட் ஓவர் போட்ட முதல் ஓவர் 3 ரன் தான். முதல் பால் ஸ்டாக் பால். மேட்சோட முதல் ஓவரில் முதல் பாலும் ஸ்டாக் பால் தான் போட்டாங்க, அப்புறம் தான் கட்டருக்கு போனாங்க. செகண்ட் பால் கட்டர் வேரியேஷன், டிஃபென்ஸுக்கு போனாங்க. மேக்ஸிமஸ் வெங்கடன்னு. தேர்ட் பால் சுவிட்ச் எடுத்துருந்தாங்க, கட்டர் மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட்டார், ஸ்டாக் பால் போட்டார். 3 more remaining. எக்ஸ்ட்ரா பேஸ் ட்ரைவுக்கு போட்டாங்க, ட்ரைவ் ஆடி இருக்காங்க. ஸ்குவாடி பலமாக இருக்கு. லெஃப்டி வேறு இருக்காரா வீரமணி, இப்போ தான் பார்க்குறேன். பால் ஆன் ஸ்ட்ரைக், லென்த்தை பிஃபோர் அழுத்து போட்டார். இந்த பாலும் பேசி பால். ஓ வெரி வெல் போல்டு, வித்து கொடுக்காம போட்டாங்க, கட்டர் போட்டாலும். மீண்டும் ஒரு எக்கனாமிக்கல் எக்ஸப்ஷனல் ஓவர் பார்க்க முடியுது மனோஜ் அவர் கையிலேருந்து. 2 ஓவர் போட்டிருக்காரு. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக டோட்டலாக 2 தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கூத்தாப்பர். அடுத்த நியூ பவுலர் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஆஃப் லென்த்தில் வச்சாங்க, பெருசாக வித்து கொடுக்கல. செகண்ட் பால் பால் ஆன் ஸ்ட்ரைக், ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கிட்டாரு, வெல் வித் இந்த லைன் வேறு சொல்லிட்டாங்க. தேர்ட் பால் நான் கந்து போவார்னு எதிர்பார்த்தேன், ஸ்டெப் அவுட் பண்ணி டான்சிங் டவுன் ட்ராக் போய் பார்த்தாங்க. ஸ்டிக் லைன் மேலே பேக் ஆஃப் லைன் வச்சுட்டாங்க. இன்னும் லைனாக பால் கவர் பண்ணி ஆட சொல்லியிருக்காரு, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. 3 more remaining இந்த ஓவரில். ஹைட்டை அப்படியே யூஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஹைட்டை யூஸ் பண்ணுறாரு, பிச்சை யூஸ் பண்ணுறாரு, கிடைக்கிற பவுன்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் போடுற பேக் ஆஃப் லைனுக்கு உகந்த ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவேன். டவுன் த லெக் சைடு உங்களுக்கு ரொம்ப பெரிய டீப் பவுண்ட்ரி. ஸோ அவுட் சைட் ஆஃபில் விற்று கொடுக்காம போட்டுட்ருக்காங்க, பாடி லைன்லேயே ஏற்றிட்டு இருக்காரு. கோபி ஆன் ஸ்ட்ரைக், இந்த பாலும் விற்று கொடுக்கல. அர்ஜுன் டு பாலா, அந்த இடத்த பிடிச்சி 3 ரன் தான் இவரும் விட்டு கொடுத்துருக்காரு. 3 பவுலர் போட்டிருக்காங்க, முரட்டுத்தனமாக போட்டிருக்காங்க நிஜமாலே. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ஸ்கோரு, அதே 1 விக்கெட் விட்டு கூத்தாப்பர். முதல் இன்னிங்ஸில் முக்கியமான ஓவர், லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தஞ்சாவூர் ட்ரெண்ட் போட்டு வந்திருக்காங்க. கீர்த்தி வாசன் லெஃப்ட் ஆர்ம் பேஸை கம்மி பண்ணார், பேக் ஆஃப் லென்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விடாமல் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. செகண்ட் பால் லேட் ஆன் த பேக் ஃபுட்,
லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டர் ஃபேஸ் ஆஃப் பால் டீப்புக்கு போயிருக்கு 2 எடுக்கிறாங்களா பார்ப்போம் உள்ள வந்துட்டா சொல்லிட்டாங்க 2 ரன் தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க ஸ்டப் அவுட் பண்ணி கவர்ஸ் கடிக்க பார்த்தாங்க இந்த பாலும் 2ஆம் மாறுது 3 more remaining இன்னிங்ஸில் சரணங்க ஃபீல்டர் டைமிங் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி ஓட பார்த்தாங்க கை மட்டும்தான் பட்டுக்கும் தோணுது செக் பண்ணி சொல்லுவாங்க எஸ் கை மட்டும்தான் பட்டிருக்கு லாஸ்ட் 2 more remaining மேலே காட்ட முடியல பவர் பேங்க் போட்டிருக்கேன் விண்டுக்கே எடுத்துகிட்டு போய் கையிலேயே கொடுத்துருச்சு பவர் போட முடியல கண்டிப்பாக காட்டினால லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு முடிக்க நியூ பேட்ஸ்மேன் வர போகிறாங்க ஸ்ட்ரைக்கு போன பால் வைடு பையில் சிங்கிள் ஓடிந்தாங்க கோபி ஆன் ஸ்ட்ரைக் ஸ்விட்ச் ட்ரை சரியாக படல 2 ஃபீல்டர் இங்கே இருக்காங்க சிங்கிள் டபுளாக மாத்திர முயற்சியில் விக்கெட் விட்டுருக்காங்க எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 24 ரன் டார்கெட்டு சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சரண் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குணா வந்திருக்காங்க சேஸில் முதல் பால் அன்யூஷுவல் ஸ்டார்ட்டு சரண் கையிலேருந்து ஸ்டார்ட்டை விட பார்க்கல பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தஞ்சாவூர் 360 ராஜா செகண்ட் பால் நல்ல வேகத்தோட வந்தாங்க டவுன் த கிரவுண்ட் சிங்கிள் குணா டு சரண் எங்கடா வல்லையேன்னு பார்த்து சுவிச்சிட்டு முடிச்சுட்டாங்க விக்கெட்டு ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விக்கெட்டோட அருமை ஐயோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பழனி நல்ல ஆல்ரவுண்டர் பர்ஃபெக்ட் லைன் லென்த் குணா டு பழனி பேக் ஆஃப் லென்த் ஃபீல்டர் இருக்காங்க க்ளோஸ் பக்கத்தில் போச்சு ஒரு ரன் எடுத்துட்டாங்க 1 more remaining ராஜா ஆன் ஸ்ட்ரைக் லோ டாஸ் பால் கேட்ச் இட் இஸ் எ ட்ரை பட் சேஃபா விழுந்திருக்கு ஐயோ மறுபடியுமா முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எடுத்தது ஒரு விக்கெட்டாக இருந்தாலுமே ஒரு மொரட்டு விக்கெட் எடுத்து கொடுத்து இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க குணா செகண்ட் ஓவரோட நியூ பவுலர் ராஜா ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் நோ மேன்ஸ் லேண்ட் கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பார் 2 பேருமே பழனி அப்படிதான் செகண்ட் பால் வைடு செகண்ட் பால் 3 ஒரு ஃபாஸ்ட் ஹைட் ஸ்டம்ப் லைனிங் வந்தாங்க கரெக்டாக மிட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க ஃபீல்டரை இருந்தாலும் ஓடி இருக்காங்க ராஜா டு ராஜா திரும்பிட்டாரு பெருசா எம்பளை வந்து ஃபுல் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைட் மறுபடியும் ஸ்ட்ரைட் டிரைவுக்கு போனார் லாங் ஆஃப்க்கு பேருக்கு சேஃபாக வச்சுக்கிட்டாங்க 2 விக்கெட்டுமே முக்கியம் ஆக்சுவலாக அவங்களுக்கு மோர் ரிமைனிங் லேட் டைமிங் பேட்டில் மிட் விக்கெட்ல மிட் ரேஞ்சில் ஃபீல்டர் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 14 ஸ்கோர் ஒரு விக்கெட் இருக்காங்க பிஆர்எம் நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்துக்கு குணா அவருக்கான செகண்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ஒரு விக்கெட்டில் போட்டிருந்தாரு ராஜா விக்கெட்டுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்கும் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாங்க அவரே நகர்ந்துட்டாருங்க எந்த விக்கெட் அவர் எதிர்பார்த்து போட்டாரோ அந்த விக்கெட் கிடைச்சிருக்கு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸ் மனோஜ் செகண்ட் பால் லாஃப்டட் ஸ்ட்ரைட் டிரைவ் நல்லா உள்ள போடப்பட்ட வந்து தேர்ட் பால் இது கொடுக்காம போடணும் அப்படிதான் போட்டிருக்காரு சிப் பண்ணிருக்காங்க பவர் போட முடியல அது கைக்கு போயிருக்கு விக்கெட் அலர்ட் விக்கெட் ஹண்ட்ல இறங்கியிருக்காரு இங்க குணா நியூ பேட்ஸ்மேன் ராகுல் கோஸ் ஃபார் த டிரைவ் பாலாட்ட போயிருக்கு ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் ஒரு ஸ்லோ ஓவர் 1 ஃபுல் ஷாட் ஃபுல் பவர் போல பார்க்கல பிடிச்சிட்டாங்க ஸோ 2க்கான வாய்ப்பு இல்லாமல் நல்ல த்ரோ விட்டார் பாலா ஸோ லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராம்கி லாஸ்ட் 1 more மீனிங் இந்த ஓவரில் தரையோடு ஆடிட்டாங்க சிங்கிளோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை 3 ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18 அடுத்த நியூ பாலர் பாரதி 12 பால் 6 ரன் தேவை கேட்சர் அப்படிங்கிற கால் கேட்சாவும் பிடிச்சி கொடுத்துருக்காரு ராஜா
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வீரமணி. செகண்ட் பால் ஓவரில். ஐயோ ஜாஸ் ஜூம் பாஸ் த ஃபீல்டருங்க. ஓப்பன் தடுக்க முடிஞ்சான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் தடுத்துட்டாரு. 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல எஃபர்ட். பவுண்டரி லேண்ட்டை பார்த்தோம். பவுண்டரி லேண்ட் அவர் சேவ் பண்ணாலுமே 3 ரன் ஓட்டாங்க அவங்களும். ராகுல் ஸ்ட்ரைக்கில். உள்ளார் பால். ஷார்ட் கவர்ஸ் தடுத்துருக்காங்க. சிங்கிள். டாஸ் பால். லாங் ஆஃப்ல சிங்கிள். ஸ்கோர்ஸ் லெவல். அவுட் சைட் ஆஃப் ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது. வாய்ப்பு இல்லை. கேரி ஆகலை. 23 ஸ்கோரு. லாஸ்ட் ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. 6க்கு 1 ரன் தேவை லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு. நியூ பவுலர் ஈஸ்வர். ஐயோ போனாங்க. இன்னும் ஃப்ரண்ட்ல போய் ஆட வேண்டிய வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால். பார்த்தா தட்டியை பிடிச்சிருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. வீரமணியை தூக்கிட்டாங்க. மிட் ஆஃப் வச்சாங்க. லாங் ஆஃப் வைக்கல. மிட் ஆஃப் தூக்கி விட பார்த்தாரு. முதல் பால் கவர் ஆச்சான் தெரியல. மறந்துட்டாங்க ஃபீல்டர் மணிக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரெய்னா கௌதம். கம்ப்ளீட் டெஸ்ட் மேட்ச் தான். 1 ரன் தேவை 4 பந்தில். கேப்ல போயிருக்குங்க. அப்பா அந்த 1 ரன் எடுத்துட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. பிஆர்எம் அந்த மேட்ச். பட் ஃபைட்டு சண்டை செய்வோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் போட்டாங்க. நல்ல சப்போர்ட் ஃபீல்டர் தந்துமே.